அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய சத்தியத்தில் இது என்னவா இருக்கிறது? குழந்தைக்கு ஏற்ற ஆகாரம் என்ன அப்படின்னா, காணா ஒரு கல்யாண வீடு, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார், உங்களை அற்புதம் செய்வார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் வியாதியை சுகமாக்குவார். இதே போல பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தனா நீங்க இன்னும் என்னவா இருக்கிறீங்க? குழந்தையா இருக்கிறீங்க. என்ன அர்த்தம்? தகப்பனுடைய சித்தத்தை அறிந்து தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்க வளரலன்னு சொன்னா, இனி நமக்கு பொறுப்பு அதிகமா இருக்கிறது. நம்ம சபை வளர்றதுக்கு பாடுபடணும், ஊழியம் வளர்றதுக்கு பாடுபடணும், ஊழியத்தில் நம்ம தூணா இருக்கணும், சபைக்கும் சத்தியத்துக்கு நம்ம தூணா இருக்கணும், தேவனுடைய நாமத்திற்கு மகிமையா இருக்கணும். நம்ம குடும்பத்தால சாட்சி கெட்டு போயிடக்கூடாது, நம்ம வாழ்க்கையினால சாட்சி தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டிருக்கூடாது, நாம குடும்பமும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படணும். தேவனுடைய சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்தம் அடையணும். நம்ம நித்திய ஜீவனுக்கு சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்ம அதற்கு ஏற்றபடி நம்ம நடக்கணும், போகணும். அப்படின்ற எந்த ஒரு சத்தியத்திலையும் வளராம எப்பவுமே இந்த கடன் பிரச்சனைக்கும் வியாதிக்கும் அதுக்கும் இதுக்குமே எங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீ இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள என்னவா இருக்கிற? குழந்தையா இருக்கிறன்னு அர்த்தம். உன் தேவைகளையே கொடுத்துக்கிட்டு இருந்தா என்னைக்கு தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன்? ஒரு தகப்பன் குழந்தையா இருக்கிற போது அந்த குழந்தைக்கு என்ன செய்வாங்க? அது என்னென்னலாம் கேட்குது அது எல்லாம் கடையில் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுப்பாங்க. கடைசி வரைக்கும் இந்த குழந்தைக்கு இதையே தகப்பன் செஞ்சுக்கிட்டு இருந்தா நீ தகப்பனுடைய சித்தத்தை என்னைக்கு நிறைவேற்றுவ? தகப்பன் ஒரு நாள் வியாதிப்படும் போது நீ என்னைக்கு எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவ? தகப்பனுக்கு எப்படி ஒரு பிரச்சனை வரும்போது என்னைக்கு தகப்பன் கூட நீ தோல் கொடுத்து துணையா நிற்ப? தகப்பனுடைய விருப்பத்தை எப்படி நிறைவேற்றுவ? தகப்பன் சொல்லுவார் திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய்யணுவாரு. அன்னைக்கு எப்படி தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு திராட்சை தோட்டத்தின் வேலை எப்படி செய்வே? அல்லேலூயா. அப்போ உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது மட்டும்தான் தகப்பனுடைய வேலை. தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது உன்னுடைய வேலையா இருக்கு. அதை நீ அந்த வளர்ச்சிக்கு நீ எப்போ வளர போற? அல்லேலூயா. சின்ன வயசுல இருக்கும்போது தகப்பன் பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கிறாங்க. தாய் தகப்பன் முடியாத காலத்துல யாரு கவனிக்கணும்? பிள்ளைகள் தானே தாய் தகப்பனை கவனிக்கணும், அவங்கள பராமரிக்கணும், அவங்களுக்கு இவங்க தானே சாப்பாடு கொடுக்கணும், துணிமணி வாங்கி கொடுக்கணும், அவங்கள கழுவணும், குளிப்பாட்டணும், எல்லாம் செய்யணும். அப்போ கடைசி காலத்தில் முதிர் வயதில் யார் அதை செய்யணும்? தகப்பனுடைய தேவைகளை பிள்ளைகள் பூர்த்தி செய்யணும். அப்போ இதுதான் அவர்கள் புருஷனான அனுபவம். அப்போ பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம தேவைக்காகவே பிரசங்கம் கேட்டோம், நம்ம தேவைக்காகவே ஜெபம் பண்ணோம், நம்ம தேவைக்காகவே அழுதோம், புலம்பனோம், எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அதே போல கடைசி வரைக்குமே இருக்கலாமா? ஒரு காலகட்டம் வரும்போது நீ தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்ற கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நான் வரும்போது முதல்ல என்னுடைய தேவைக்காக தான் நான் சபைக்கு வந்தேன், என்னுடைய தேவைக்காக தான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். நம்ம ஆண்டவருக்குள்ள சேர்ந்துட்டா, சர்ச்சுக்குள்ள போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டா, கர்த்தர்